அதை ஏன் கேக்குற? போற வழியில ஏதோ கலவரன்னு சொல்லி வண்டி உனக்கு கொஞ்சம் கூட வர வர பொறுப்பே இல்ல. நீ இல்லாதப்போ வீட்டுல என்னெல்லாம் நடந்து போச்சு தெரியுமா? என்னாச்சு? எவன் பார்த்த வேலையா இருக்கும்? இத்தனை நாள் சென்னையில சுத்து போட்டு இருந்தானுங்க, இப்ப கிராமத்துக்கே வந்துட்டானுங்களா? நான் வந்துடுறேன். எங்கடா போற? வீட்டுக்கு வந்துட்டு போனவன் இங்கதான் எங்காவது சுத்திட்டு இருப்பானுங்க. அவனுங்களை கண்டுபிடிச்சு மோன ராவிடுறேன். கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? அதெல்லாம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. எல்லாம் விசாரணை போய்கிட்டு தான் இருக்கு. பாத்துக்கலாம். அவனுங்களே அடி வாங்கிட்டு பயந்து ஓடி இருக்கானுங்க. ஏண்டா நீ எங்கடா போன? சந்தைக்கு தானே நான் உன்னை அனுப்பி வச்சேன். அதை ஏன் கேக்குற? ஊருக்குள்ள ஏதோ கலவரம் போயிட்டு இருந்துச்சு. பைக்கை நிப்பாட்டிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க போனேன். திடீர்னு போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டி போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. ஐயோ, இப்பதான் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி விட்டாங்க. ரவுடி, உனக்கு ஒன்று தெரியுமா? வீரா என் கையில துப்பாக்கி கொடுத்தாளா? ரவுடிங்க எல்லாம் எல்லாரையும் சுத்தி நிக்கும் போது நான் துப்பாக்கியோட மாசா என்ட்ரி கொடுத்தேன் பாரு. துப்பாக்கியில சும்மா ஷூட் பண்ணேன். பயந்து ஓடிட்டாங்க. ஏய், என்ன சொல்ற? உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குழந்தை கையிலேயே துப்பாக்கி கொடுப்ப? அப்புறம் எப்படி அது சாப்பிட்டா வளரும்? வயலண்டா தான் இருக்கும். அப்புறம் அது வயலண்டா இருக்குன்னு நொட்ட வேற சொல்ல வேண்டியது. இங்க பாரு தங்கம், நம்மளுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக சின்னதா வயலன்ஸ் பண்ணலாம். அதுக்காக எப்பயுமே வன்முறையிலலாம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு லொட்டு லொசுக்குன்னு இருக்கு. சரியா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. சாமிக்கு படைச்சது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுங்கம்மா. சரி கொடுங்க. சரி கொடுத்துருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்மா. சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டு குடும்பத்தோட எல்லாரும் கோவில்ல வந்து தங்கி இருந்தோம்மா. ஏன் பூசாரி, ஏதாவது விசேஷமா? ஆமாமா, இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமிமா. குலதெய்வம் கோவில்ல பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி தங்கி இருந்து மறுநாள் காலையில கோவில் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு போறது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுமா. உங்களை பிடிச்சிருக்கிற கஷ்டம், உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாமே இந்த பௌர்ணமியோட மொத்தமா அழிஞ்சு போயிடுமா. அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்லா இருப்பீங்கம்மா. நீங்க வேற 7 வருஷமா கோவிலுக்கே வரலம்மா. இதை விட்டுறாதீங்கம்மா. நல்ல முகூர்த்தம் வேற. இல்ல இல்ல, கண்டிப்பா. நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் அதை கேட்காம இருப்போமா? நான் அண்ணன் கிட்டையும் பிள்ளைங்க கிட்டையும் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கோயிலே தங்குறோம். ரொம்ப நல்லதுமா. நான் போயிட்டு வரேம்மா. இங்க பாரு, நான் பேசுவேன், நீ சிரிச்சுக்கிட்டே கேப்பியாமா. நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். பூ வாங்கிட்டு வந்து என் தலையில வச்சு விடுற. நடந்து வரும்போது என் கைய வர பிடிக்கிறியே, என்னது? சும்மா ஆக்டிங் தான் பண்றோம். அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு மட்டும் கிட்ட வா. மொவனு இந்த கோவில விட்டு முழுசா போக மாட்டான். சரி. என்ன எங்கயோ புகையிற வாட அடிக்குதே? ஓ, இங்கதான். ஹலோ. டேய், என்னடா? ப்ரோ, உங்க வயிறு எரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறீங்களா? குடல் கருகிரும். டேய், கூட்டு போறியா? நல்லதுக்கு சொன்னா எங்க கேக்குறாங்க? போட. எதுக்கும் ஃபயர் சர்வீஸ்க்கு சொல்லி வைப்போம். இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள இந்த ஊர்லயே சிறந்த ஜோடி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண போறோம். ஏற்கனவே பொங்கல் வைக்கும் போதே வீராவும் ரவுடியும் தான் பெஸ்ட் பேரா அவார்ட் வாங்கிட்டாங்களே. இந்த போட்டியில ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. வீரா, உன் புருஷனை கூட்டிட்டு வா.
ஆ, எதுக்கு இதெல்லாம்? இந்த போட்டி இதெல்லாம் வேண்டாமே. என்னம்மா தோத்துருவோன்னு பயப்படுறியா? அப்ப உங்க 2 பேருக்குள்ள நல்ல புரிதல் இல்லையா? யாரு சொன்னா? எங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இங்க இருக்கிற யாருக்குமே இருக்காது. பாத்திரலாமா? என்ன பாக்குற? போட்டின்னு வந்துட்டா விட்டு கொடுத்துட முடியுமா? நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்ட வேணாம். என்னம்மா போட்டி? பொண்டாட்டிக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் புருஷன் உன்னை விடாம சொல்லணும். அதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா பொண்டாட்டி அத தப்புன்னு வெளிப்படையா சொல்லணும். அதை எப்படி சொல்வாங்க? ஜெயிக்கிறதுக்காக பொய் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. இது கோயில்டா பாப்பா. கோயில்ல சாமிக்கு முன்னாடி ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிச்சு போய் சொன்னா அவங்கள சாமியே பிரிச்சு விட்டுரும். மனுஷனுக்கு பயப்படாதவன் சாமிக்கு பயப்படுவான்ல. நாங்கெல்லாம் யாருமே பொய் சொல்லல. எங்க புருஷனுங்கெல்லாம் இந்த போட்டியில தோத்துட்டாங்க. இப்போ மாறன பாப்போம். சொல்லு மாறா, உன் பொண்டாட்டிக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் என்னென்ன? இவன் வேற இத்தனை வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கான். பத்தாததுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் இருக்குமோ என்னமோ. என்னப்பா அமைதியா நிக்கிற? மறந்துட்டியா? நான் வேணா எழுதி கொடுக்கட்டா? நான் ஏன் மறக்க போறேன்? என் வீராக்கு மலையில நனைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். மணிக்கணக்கா மலையில நனைஞ்சு காய்ச்சல் வந்தாலும் சரி, திரும்பவும் அந்த மலையத்தான் விரும்புவான். அப்புறம் புத்தகம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ரூம் ஃபுல்லா புத்தகத்தை அடுக்கி வச்சாலும் அவளுக்கு பத்தவே பத்தாது. நம்மள சில பேருக்கு வெறும் 2 பக்கத்தை போட்டனாலே தூக்கம் வந்துடும்.